பிரைஸ் தி லார்ட். மாவீரன் நெப்போலியன் அவரை ஹெலினா தீவு சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க. மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய கடைசி காலத்தை அந்த சிறையில தான் கைதியா செலவழித்தார். ஒரு நாள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை பார்க்க அந்த சிறைக்கு வராரு. அந்த அதிகாரிங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு அவரை பார்க்க உள்ள போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு 4 பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த நண்பரால நெப்போலியன் கிட்ட வெளிப்படையா எதுவுமே பேச முடியல. ஆனா அவருக்கு கிஃப்டா அந்த இடத்துல போர் அடிக்க கூடாது என்பதற்காக ஒரு செஸ் போர்டை அவர் கொண்டு வந்திருந்தாரு. அந்த அதிகாரிகளோட பெர்மிஷனோட அந்த செஸ் போர்டை நெப்போலியனுக்கு கொடுத்துட்டு இவர் போயிட்டாரு. இந்த செஸ் போர்டை வச்சுட்டு நெப்போலியனும் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அந்த செஸ் போர்டில் விளையாடிக்கிட்டே இருந்தார். ஒரு காலகட்டம் கடைசியா அவர் மரித்தும் போனார். அந்த நெப்போலியன் பாருங்க, அவர் மரித்ததுக்கு அப்புறம் அந்த செஸ் போர்டை ஏலம் விடுறாங்க. ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு ஒவ்வொன்றா மாறி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் எதேச்சியா ஒருவர் அந்த செஸ் காயினை இப்படி இப்படி திருப்பி பார்க்கும் பொழுது அது ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள பார்த்தா ஒரு பேப்பர். என்னன்னு பார்த்தா ஒரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே போவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மேப் அதுல இருந்துதான். அந்த நெப்போலியனுக்காக அந்த நண்பர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்ன ஒரு மேப் தான் அது. ஆனா நெப்போலியன் கடைசி வரையும் அதை கவனிக்கவே இல்லை. விளையாடுறதுலயே தன்னுடைய கவனத்தை ஃபுல்லா செலுத்திட்டு இருந்தாரு. பாருங்க, இந்த இன்டென்ஷன் என்னவோ தப்பு தான். ஆனா இதனுடைய மெசேஜ் என்னன்னா, நம்ம கையிலையும் அந்த மேப்பு போல தான் இந்த அழகான வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல நம்ம வெறும் ஆசீர்வாதம், நம்மளுடைய உலக பிரகாரமா நமக்கு என்ன தேவை அதை தான் நம்ம தேடுறோமே தவிர்த்து பரலோகத்திற்கு போவதற்கான வழி இதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அதை எத்தனை பேர் கவனிச்சு இது மேல நம்ம கவனத்தை வைக்கிறோமோ தெரியல. நம்மளுடைய கவனத்தை எல்லாம் விளையாடுறது மேலேயோ அது போல ஆசீர்வாதத்து மேல செலுத்தாம பரலோகத்திற்கான வழியை இந்த பைபிள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி இந்த பூமி என்ற சிறையிலிருந்து, பாவம் என்கிற சிறையிலிருந்து இந்த வேத வசனம் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். God bless you all.